ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீரக சம்பாவில் டேஸ்டி அண்ட் ஈஸியான மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 kg சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 6-7 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 250 ml நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பட்டை, ஏலக்காய், லவங்கம் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலேயும் பட்டை, லவங்கம், ஏலக்காயெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால தான் நான் தாளிக்கும் போது கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்மளோட மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்தியாச்சு. மட்டன் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு சிலர் மட்டன் மட்டும் வேக வச்சு அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்குவாங்க. அப்படி செஞ்சால் கறியில் டேஸ்ட் எதுவுமே இறங்காது. சக்கை வெறும் சக்கை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு, ஸ்பைசஸ் எல்லாமே கறியில் நல்லா இறங்கி கறியும் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கறி நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ இதில் கொத்தமல்லி, புதினா மற்றது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 3த்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் நான் ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்புத்தன்மை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எலுமிச்சம்பழமும் தயிரும் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தை விட தயிர் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரைஸ் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டோம். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கறி எவ்வளோ ஸ்மூத்தாக வேணுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 5 விசில் வர வரைக்கும் நான் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சதுக்கப்புறம் நம்மளோட மட்டன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நார்மலாக அரிசி எப்படி அலசி ஊற வைப்போமோ அதே மாதிரியே விசில் வர வரைக்கும் நம்ம 2 தண்ணியில் அரிசியை கழுவி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், பிரியாணி செய்கிறதுக்கு கறி மசாலா வெந்துருச்சு. 5 விசில் வந்துருச்சு. இதை நான் எடுத்து சைடில் வச்சுருக்கேன். விசில் கூலாகிற வரைக்கும் இது சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி அரிசி வடிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், தண்ணி லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக தான் சேர்க்க போகிறேன். நம்ம இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்திக்க போகிறோம். இந்த எண்ணெய் சேர்த்திக்கிட்டோம்னா அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்மளோட குக்கரில் வேக வச்ச கறியும் மசாலாவும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், தண்ணி வடித்து அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி கலந்து விட்டுக்கிட்டோம். இது நல்லா ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கிடலாம். அரிசி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி குக்கரில் வந்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். அரிசி வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். வடிகட்டி இந்த மாதிரி மசாலாவில் அரிசியை மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாவில் அரிசி சேர்த்துக்கிட்டோம். லைட்டாக இந்த மாதிரி உள்ளே விட்டு கரண்டியை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ இது மேலே ஒரு துணி போட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். போடுறதுக்காக வந்து நான் தவா எடுத்திருக்கேன். இது வந்து வேஸ்ட்டு ஓல்டான தவா தான். இதை தான் வந்து நான் பிரியாணி வந்து தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இதை வந்து ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு பாத்திரத்தை எடுத்து இது மேலே வச்சு தம் போட்டு விட்டுருக்கலாம். நான் பிரியாணி தம் போடுறதுக்கு வந்து துணி வந்து தனியாக வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் அலசி நல்லா புளிஞ்சு எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்து மேலே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது மேலே இப்போ ஒரு தட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி தட்டு ஒன்று மூடிட்டு இது மேலே வந்து வடிகட்டின கஞ்சியை வந்து சூடாக இது மேலே வச்சு தம் போட்டு விட்டுட்டோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்மளோட சீரக சம்பா பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, நம்மளோட சீரக சம்பா பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அரிசியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.